ஆண்டவரும் உலக ரட்சிகர் மீட்பெருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தினால் காலை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றும் வாழ்வுதர உணவிலே மீண்டுமாய் இந்த மாதத்திலே சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். 9 மாதங்களும் கண்மணி போல் காத்த தேவன் இந்த 10வது மாதத்திலும் கூட அவருடைய சித்தத்தின்படி நம்ம நடத்துவார். வேத வசனத்துக்கு செவி கொடுப்போம். அநேகர் பார்த்து மகிழ்ச்சி அடைகிறீர்கள், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறீர்கள், எங்களுக்கு தெரிவிக்கிறீர்கள். மிக்க மகிழ்ச்சி. தொடர்ந்து பாருங்கள். அடுத்தவர்களுக்கும் அனுப்பி வைத்து நீங்களும் தொடர்ந்து வேதத்தை வாசிக்க வேண்டும். வெறும் பார்ப்பது மாத்திரமல்ல, கேட்பது மட்டுமல்ல, வேதத்தை வாசியுங்கள், செபியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்று வாழ்வு தரும் உணவின் வழியாய் வசனத்துக்கு செவி சாய்ப்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 10 முடிய இறை பகுதிகளை நாம் வாசிக்க கேட்போம். 2 வருஷ காலம் இப்படி நடந்ததினாலே ஆசியாவில் குடியிருந்த யூதரும் கிரேக்கருமாகிய எல்லோரும் கர்த்தராகிய இயேசுவின் வசனத்தை கேட்டார்கள். பவுலின் கையினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தருளினார். அவனுடைய சரீரத்திலிருந்து உருமால்களை கச்சைகளையும் கொண்டு வந்து வியாதிக்காரர் மேல் போட வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயின. பொல்லாத ஆவிகளும் அவர்களை விட்டு புறப்பட்டன. அப்பொழுது சேத்தாரிகளாய் திரிகிற மந்திரவாதிகளாகிய யூதரில் சிலர் பொல்லாத ஆவிகள் பிடித்திருந்தவர்கள் மேல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தை சொல்ல துணிந்து பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் பெயரில் ஆணையிட்டு உங்களுக்கு கட்டளையிடுகிறோம் என்றார்கள். பிரதான ஆசாரியனாகிய ஸ்கோவா என்னும் ஓர் யூதனுடைய குமாரன் 7 பேர் இப்படி செய்தார்கள். பொல்லாத ஆவி அவர்களை நோக்கி, இயேசுவை அறிவேன், பவுலையும் அறிவேன், நீங்கள் யார் என்று சொல்லி பொல்லாத ஆவியினுடைய மனுஷன் அவர்கள் மேல் பாய்ந்து பலாத்காரம் பண்ணி அவர்களை மேற்கொள்ள அவர்கள் நிர்வாணிகளும் காயப்பட்டவர்களுமாகிய அந்த வீட்டை விட்டு ஓடி போனார்கள். செபிப்போமாக. கிருபை உள்ள நல்ல ஆண்டவரே, பரிசுத்த பவுலை எடுத்து நீர் பயன்படுத்தினீர் ஆண்டவரே. அதே போல் இந்த நாளிலே வேத வசனங்களை கேட்கிறவர்கள் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்படும்படியா நாங்கள் செபிக்கிறோம். எப்படி பரிசுத்த பவுல் அன்று தன் சரீரத்து மேல இருக்கிற ஆடைகளை அவர்கள் மேல் போடும்பொழுது அங்கு அற்புதங்கள் நடந்ததோ, பொல்லாத ஆவிகள் பிடித்திருந்தவர்கள் விடுதலை பெற்றார்களோ, அதே போல் இந்த வசனம் அவர்கள் காதுகளிலே கேட்கப்படும் போது கர்த்தாவே இந்த நாளிலே ஒரு மாபெரும் விடுதலை கொடுக்க முடியாது செபிக்கிறோம். வியாதியோடு படுத்திருக்கிறவர்கள், மருத்துவமனையில் இருக்கிறவர்கள், வீடுகளில் இருக்கிறவர்கள், அசுத்தாவினால் கட்டப்பட்டு இருக்கிறவர்கள், எப்பேற்பட்ட ஆண்டவரே மாந்திரிக வல்லமையில் கட்டப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த நாளிலே இந்த வேத சத்தியத்தின்படி ஆதி திருச்சபையில செய்த அதே அற்புதத்தின் தேவன் இப்போது நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதங்களை செய்யும்படியாக செபிக்கிறோம். அசுத்தாவினால் கட்டப்பட்டிருக்கிறவர்களை இயேசுவின் நாமத்தினால் கட்டவிழ்க்கிற ஆண்டவரே. தேவனால் தெரிந்து கொள்ளப்படாதவர்கள் ஆண்டவரே அநேகர் இப்படி அதை செய்து ஆண்டவரே அநேக பாதிப்புகளால் ஓடி போனார்கள் என்று பார்க்கிறோம். அப்படியா ஆண்டவரே, அழைக்கப்பட்ட தேவ ஊழியர்கள் வழியாய் சொல்லப்படுகிற வேத சத்தியத்தின்படி உங்களுடைய பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுக்கும்படியாக செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்கள். ஒவ்வொரு நாளும் வாழ்வு தரும் உணவின் வழியாய் உங்களை கர்த்தர் சந்திப்பாராக.